டாட்டூ ஸ்டுடியோ ஆரம்பித்து 17 இயர்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் பிறக்கிறதுக்கெலாம் அப்போல்லாம் வந்து பெயிண்டிங் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஃபீமேல்ன்றது வந்து நிறைய பேர் டிமோட்டிவ் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது, அதை பண்ணாத, இதை பண்ணணும், பொண்ணு நீ அப்படி சொல்லுவாங்க. சின்ன கடை மாதிரி வச்சு ஒரு 7 இயர்ஸாக அங்கே போயிட்டு இருந்தது. ஒரே அழுது அங்கே ஃபுல்லாடே என்னால் டாட்டூவே போட முடியல. ஏன்னா தமிழ் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கெஸ்ட்டை பார்க்க வந்திருக்கோம். ஸோ அவங்க யாரு என்னங்கிற இன்ட்ரோ அவங்களே கொடுப்பாங்க. ஸோ ஹாய் பூஜா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. உங்க சொந்த ஊர் எது, கூட பிறந்தவங்க எத்தனை பேரு, உங்க அம்மா அப்பா பத்தி. என் பேர் வந்து பூவிழி பூஜா. நான் வந்து ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட். பிறந்தது எல்லாம் சென்னை தான். அதுக்கப்புறம் அப்பா அம்மா நான் எல்லாம் இருக்கோம்னா இது டாட்டூ போடுறது வந்து நான் அப்பா தம்பி 3 பேரும் ஃபேமிலியா ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டுடியோ. ஓகே. ஸோ உங்களுக்கு எப்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு டாட்டூ போடுறதுல? இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். இந்த வரைகிறது எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னாலே என்னை பத்தி தெரிஞ்சிடும். ஓகே, இது ஒரு வரைகிற பைத்தியம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா ஃபுல்லா செவுத்துல ஃபுல்லா வரைஞ்சி வைக்கிறது, மெஹந்தி போடுறது, யாரா கூப்பிட்டாங்கன்னா மெஹந்தி போடுறது, அதுக்கப்புறம் வந்து டிராயிங் ஏதாவது நோட்ல எடுத்து வரைகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேனா. சரி, அப்பாவும் அப்படிதான் பெயிண்ட் அந்த இது செவுர்ல வால் பெயிண்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க. ஆமா, அப்பத்துல இருந்தே ஒரு 17 இயர்ஸ் இருக்கும். டாட்டூ ஸ்டுடியோ ஆரம்பிச்சு 17 இயர்ஸ் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடியில இருந்தே நாங்க பிறக்கிறதுக்கெல்லாம் அப்போல்லாம் வந்து பெயிண்டிங் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இது ரொம்ப பிஸ்னஸ். ஏன்னா இப்போ டிஜிட்டல் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. அதனால அடுத்தது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற போது தான் ஓகே இந்த இது வந்துச்சு. அப்புறம் ஓகே இது ஸ்டார்ட் பண்ணுவோன்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட்ல தான் இருந்துச்சு. சின்ன கடை மாதிரி வச்சு ஒரு 7 இயர்ஸா அங்க போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல அந்த இது காலியாச்சு. அது ஏதோ கொஞ்சம் பெருசா இங்க பெருசா அப்படியே இங்க வந்து ஷிஃப்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது நான் வந்து எங்க அப்பா போடுவாங்க லேடிஸ்க்குலாம். அது வந்து எனக்கு பிடிக்காது ஃப்ராங்கா. ஐயோ நம்ம அப்பா போடுறாரே எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இன்னும் ஆர்வமா கத்துக்க ஆரம்பிச்சேன். என் அம்மாவும் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய வீட்டு இப்போ வந்து நீங்க இருக்கீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து நீங்க அவங்க யாராக்கிட்ட இது பண்ணும்போது உங்களுக்கு பொசசிவ் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் அம்மாவுக்கும் இருக்கும். அதனால சொல்லுவாங்க என்கிட்ட வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி டாட்டூ போடுறாரு உங்க அப்பா, நீ சீக்கிரம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானு ரொம்ப ஆர்வமா கத்துக்க ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான், நம்மளும் இதுக்குள்ள வரணும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணியாச்சு அப்படியே. சரி, ஓகே. இப்போ நீங்க ப்ரொஃபஷனலா இதுக்கான கோர்ஸ் முடிச்சு உங்ககிட்ட சர்டிஃபிகேட் இருக்கு. அதுவுமே வந்து உங்க டாடி மூலமா தான் முடிச்சீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ உங்க டாடி கிட்ட யார் வந்து ஜாயின் பண்ணாலுமே வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா ஆயிடலாம் சர்டிஃபிகேட்டோட. ஓகே. சப்போஸ் இதை நீங்க சூஸ் பண்ணலன்னா வேற என்ன ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிருக்கீங்க? எனக்கு வந்து அட்வொகேட் பண்ணணும்னு ஆசை. அட்வொகேட் தான். இப்போ நான் வந்து ஒரு 1 இயர் கேப் விட்டுருக்கேன் ஸ்டடிக்கு வந்து. ஓகே கொஞ்ச நாள் போட்டோம், ஏன்னா படிச்சுட்டே இருந்தா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடும், நம்மளுக்கு படிப்பு வேற பிடிக்காது. ஸோ ஓகே போலாம், 1 இயர்க்கு அப்புறம் ஸ்டடி எதாவது பண்ணலாம், அட்வொகேட்டு இல்லைன்னா கவர்மெண்ட் ஃபீல்டு அந்த மாதிரி ஏதாவது போகணும்னு ஒரு எய்ம் இருக்கு. பாப்போம் ஃபியூச்சர்ல. அப்போ ஃபியூச்சர்ல என்ன ப்ரொஃபைல்ல நீங்க ஸ்டேபிளா இருப்பீங்க? இப்போ வந்து டாட்டூ ஆர்டிஸ்டா இருக்கீங்க. சோ ஃபியூச்சர்லன்னு வரும்போது எது சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா இப்ப ரீசெண்டா கூட நீங்க பியூட்டிஷியன் படிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஒரு சோ வந்து பூஜா வந்து டாட்டூ ஆர்டிஸ்டா இல்ல ஒரு அட்வொகேட்டா இல்ல பியூட்டிஷியனா ஒரு உங்களுக்கு ஆக்டிங்ல கூட இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க. சோ ஃபியூச்சர்ல நீங்க என்னவா இருப்பீங்க? நம்ம வந்து ஏன்னா நம்ம இருக்கிறது ஒரே லைஃப் தான், அதை வந்து என்ஜாய் பண்ணணும். அதே மாதிரி எல்லாமே கத்துக்கணும். அடுத்தது என்ன, ஏன்னா ஒரு ஃபீமேல்ன்றது வந்து நிறைய பேர் டிமோட்டிவ் பண்ணுவாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது, அதை பண்ணாத, இதை பண்ணணும், பொண்ணு நீ அப்படி சொல்லுவாங்க. நம்மளும் இன்னும் ஓகே நம்மளால இதையும் சாதிக்க முடியும், என்னால இதுவும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்மளும் நம்ம இப்ப நான் டாட்டூ போடுறேன் அப்படின்னா என்ன மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு டாட்டூ போடுறேன் பிரைவேட் பிளேஸ்ல அப்படின்னா உங்களுக்கு அந்த செக்யூர் இருக்கும் இல்லையா. ஓகே ஒரு பொண்ணு தான் நம்மளுக்கு போடுறாங்க அப்படின்ட்டு நிறைய நியூஸ் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ரீசெண்டா வந்து அந்த மாதிரிதான் ஒரு மெயில் கிட்ட போயிட்டு ஒருத்தவங்க டாட்டூ போட போயிருக்காங்க பிரைவேட் பிளேஸ்ல. அவங்கள வந்து வேற மாதிரி வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அவங்களே பிளாக்மெயில் பண்ணி நான் எப்பெல்லாம் கூப்பிடுறேனோ நீ வரணும். ஓகே.
அந்த பொண்ணு ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணோட நிலைமை என்ன? ஆச்சரியக்குறிதான். ஆமா. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இதுவும் ஒரு லெசனா எடுத்துட்டு ஓகே. நான் இப்போ வந்ததே ஃபீமேலுக்கோசரம் தான். ஃபீமேல் யார் யாருக்கெல்லாம் பிரைவேட் பிளேஸ்ல போடணும் அப்படின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் என்ன நம்பி தாராளமா வரலாம். நம்ம நல்லா பெஸ்ட்டா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கு. ஓகே. இப்போ நீங்க உங்களுக்கு அப்புறம் உங்க தம்பியும் வந்து இதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க சர்டிபிகேட் முடிச்சிட்டாங்களா இல்ல? அவங்க வந்து இப்பதான் கத்துக்கிட்டு இருக்காங்க. ம். போடுவாங்க. சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டாங்க. ம். போடுவாங்க அவங்களும். சரி. இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது உங்க மாமோட அட்வைஸ் என்ன? என்னென்னலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ண வச்சாங்க? அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, "நீ போம்மா." அம்மா வந்து அம்மாவும் சரி, அப்பாவும் சரி 2 பேரும் அப்பா ரொம்ப மோட்டிவேட் மோட்டிவேட் பண்றாருன்னு பண்ணுவாங்க. எல்லாருக்குமே தெரியும். பட் அம்மா வந்து நீங்க எங்கேயுமே சொன்னது இல்ல. அம்மாவும் அப்படிதான். அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஓகே நம்ம பொண்ணுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம். அவ அந்த இடத்துல அவ கரெக்டா இருந்துப்பா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நானும் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குவேன். இந்த மாதிரி ஒரு மெயிலுக்கு போடுறேன் டாட்டூ அப்படின்னா நான் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. எங்களுக்கு செஸ்ட்ல போடணும் அப்படின்னா நீங்க போட வேணாம். ஏன்னா என் வீட்டுல பொசசிவ் அந்த மாதிரி சொல்றவங்களும் இருக்காங்க. இல்ல நீங்க போட்டுக்கோங்க. நான் உங்களை தங்கச்சியா இல்ல அக்காவா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து நம்ம ஓகே ஒரு ஒர்க் தானே அப்படின்ட்டு நம்ம ஒன்றும் இங்க தப்பு பண்ணல. எதுவும் வேற எந்த வேலையும் செய்யல. ஆனா வந்து பேசுறவங்களாம் அந்த மாதிரி பேசுறவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு எனக்கு தெரியும் நான் கரெக்டா இருக்கேனா தப்பா இருக்கேனா எப்படி இருக்கேன்னு. என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். எங்க அப்பாவுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு தெரியும். அவங்களே எதுவும் கேர் பண்ணல. ரொம்ப அக்கறையா இருக்காங்க எல்லாரும். அதனால அப்படியே விட்டுற வேண்டியதான். சரி. உங்க டாடிக்கு டாட்டூல எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது? அப்பா வந்து அதான் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பெயிண்டிங்னா நார்மலா எப்படி வால் பெயிண்டிங்? அந்த வால் பெயிண்டிங் அதுக்கப்புறம் இந்த கட்சியில எல்லாம் அந்த ரோட்ல நேம்லாம் எழுத வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பைக்ல அந்த நம்பர் பிளேட்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஜாம் ஆகுது. டிஜிட்டல் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் வர ஆரனால இதுவும் ரொம்ப லோவா போயிட்டு இருந்துச்சு. ஓகே என்னடா இவ்ளோ இதா இருக்கு. இன்னும் நம்ம பசங்க இருக்காங்க. நம்ம மட்டும் இருந்தா பரவாயில்லன்னு அந்த ஒரு இது நினைச்சு ஒரு வாட்டி அப்படிதான் டிஸ்கவரி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த ஏதோ ஒரு சேனல் அந்த இது பேர் தெரியல. அப்பா சொல்லியிருக்காரு. ஆனா மறந்துருச்சு எனக்கு. அந்த சேனல் டிஸ்கவரியில வந்து நைட் ஆனா அந்த டாட்டூ ஷோ போடுவாங்களாம். ஓகே இதுவும் நல்ல ஏன்னா அவங்க பெயிண்டிங் பண்றாங்க. போர்ட்ரேட்லாம் வரைவாங்க. கலைஞர் ஃபேஸ் அதுக்கப்புறம் நிறைய அந்த ஃபேஸ்லாம் வரையனால அவரு அதான் நினைச்சிருக்காரு. சரி இது என்னமா நம்ம செவுத்துல பண்றோம். இதே ரியல் ஸ்கின்ல தானே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாலுக்கும் ஸ்கின்னுக்குமே வித்தியாசம் இருக்கு. டிஃபர் இருக்கு. பட் வந்து அதுவும் ஒரு பெயிண்ட் நம்ம வரைஞ்சிட்டு அழைச்சாலும் அங்க ஒரு இது இருக்கும் இல்லையா? ஒரு மார்க் மாதிரி இருக்கும். ஸ்கின்னும் அதே மாதிரிதான். நம்ம பண்ணும்போது கரெக்டா நம்ம ஒர்க் பண்ணணும். அது பெர்ஃபெக்ட்டா வந்துடும். அந்த போர்ட்ரேட்டா இருந்தாலும் சரி எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி. ஓகே அப்பா தான் நம்ம இதெல்லாம் கம்மியா போயிட்டு இருக்கு பிசினஸ் இன்னும் ஆட் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு தான் அந்த டாட்டூ ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணாங்க அப்பா. அப்படிதான் ஒரு ஸ்டோரி போயிட்டு. சரி ஓகே. பூஜாவோட பாயிண்ட் டாட்டூ போற ஒரு கிளைண்ட்டுக்கு 1க்கு 2 வாட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க. டாட்டூ போறதுக்கு முன்னாடி இது உங்க பாயிண்ட் தான். அதே மாதிரி இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது 1க்கு 2 வாட்டி நீங்க யோசிச்ச பாயிண்ட் என்ன? இப்போ நான் எதுக்கு நான் யோசிச்சேன் அப்படின்னா ஒரு மென்னுக்கு போடும்போது ஐயோ எப்படி போடுவோம் நம்ம அவங்க எப்படி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து நல்ல மோட்டால தான் நம்ம வந்து என்டர் ஆகும். ஆனா அவங்க மோட்டா என்னவா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு சிலர் இப்போ உலகத்துல வந்து 90% நல்ல ஜென்யூனான பசங்க இருக்காங்க. அதே 10% ஏன்னா நம்மளுக்கு ஒரு உமன் இருந்தா எந்த இடத்துலயும் ஹராஸ்மெண்ட் இல்லாம இருக்காது. நீங்க ஒரு டாட்டூ நீங்க ஒரு ட்ரெஸ் கடை வச்சிருக்கீங்க. இல்ல நீங்க ரோட்ல ஏதாவது வேலை செய்யறோம். அந்த மாதிரி எது இருந்தாலுமே சரி. ஒரு உமனா பிறந்தா கண்டிப்பா ஹராஸ்மெண்ட் இருக்கும். நம்ம தாத்தாவே ஐயோ தாத்தா அப்படின்னு நினைக்கிறோம். அவங்களும் அந்த வேலை பண்ணதான் செய்வாங்க. அதனால யாருமே நம்ப கூடாது. அதனாலதான் ஓகே அது எப்படி இருக்கும்னு தெரியல. அது ஒரு மட்டும் பயம் இருந்துச்சு. அப்பா என்ன சொன்னாங்க நீ போம்மா நான் இருக்கேன்ல எதா இருந்தா ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஏன்னா வெளியே போவே பயம்.
இந்த மாதிரிலாம் நியூஸ் எல்லாம் கேட்கறதுனால நான் எங்கேயுமே வெளியவே போக மாட்டேன் வீட்ல இருந்து. வீடு ஷாப் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப நீங்க வந்து ஷாப்ல மட்டும் டாட்டூ போடுறீங்க. இப்ப சப்போஸ் ஏதாவது பெரிய ஆர்டர் வருது, வெளிய போய் போடணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போவீங்களா? போய் இருக்கு. இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை அதுதான். ஃபாரின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கூட வருவாங்க. 2 பேரும் போற மாதிரி தான் பிளான். ஓகே ஓகே. தனியாலாம் விட மாட்டாங்க எங்கேயுமே. அப்பாவும் சரி, அப்பா வந்து எப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா வெளி உலகம் தெரியும் எங்க அப்பாக்கு. யார் யார் எப்படி இருப்பாங்க, எந்த இடத்துல என்ன நடக்கும், ஏது நடக்கும், அந்த பயம்லாம் இருக்கும். ஒரு பொண்ணா நான் இருக்கேன். வெளியே விடும்போது போன் பண்ணுவாங்க அத்தனை வாட்டி, எங்கம்மா இருக்க, வந்துட்டியா, எங்க இருக்க, நான் இங்கதான் இருக்கேன், நான் வரட்டா அப்படிலாம் கேட்பாங்க. அந்த இதெல்லாம் இருக்கு. அதனால இப்போ வந்து வெளியே ஒரு கேமரா இருக்கு. 24 hours எங்க அப்பா எங்கேயோ வெளியே போயிட்டா கூட வெளியில இருக்க கேமரால என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரு இருக்காங்க, யாரு இல்ல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம பொண்ணோட செக்யூரும் முக்கியம் அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால பார்த்து இது பண்ணுவாங்க. ரொம்ப சேஃபான டேடியா. ஓகே. உங்களோட ஃபர்ஸ்ட் டாட்டூ எவ்வளவு டியூரேஷன் ஆச்சு? ஃபர்ஸ்ட் யாருக்கு போட்டீங்க? ஒரு மென்னுக்கு தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் கையில வந்து ஒரு நேம், அதாவது இனிஷியல் மாதிரி போட்டேன். யாரு இந்த மென்? அவங்க பேர்லாம் தெரியல எனக்கு, நான் கேட்கல. நான் அவங்களுக்கு அவங்க வந்தாங்க, கேட்டாங்க இனிஷியல் மாதிரி போடுங்க அப்படின்ட்டு போட்டேன். ஃபர்ஸ்ட் 300 வாங்கினேன் அந்த டாட்டூ போட்டு. அது வந்து ஒரு 1 hour ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டாட்டூ போடவே. ஆனா வந்து இப்ப நான் போடணும்னா அது 10 நிமிட்ஸ்ல போட்டுருவேன் நானு. இது வரைக்கும் டாட்டூ போடும்போது ஏதாவது ஜென்ஸ் வந்து இன்டென்ஷனலா வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களா? அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு வாட்டி நடந்தது. இது நெக்ல போடும்போது நடந்தது. நான் போட்டுட்டே இருக்கும்போது இப்படி கை வர மாதிரி ஒரு சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ட்டு உடனே கால் பண்ணிட்டேன் அப்பாவுக்கு. அப்பா வந்துட்டாங்க. அப்பா வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. எதா இருந்தாலும் ஒரு கால் போதும், அப்பா வந்துருவாங்க. அப்பா மோஸ்ட்லி எங்க கூட தான் இருப்பாரு, எங்கேயோ வெளியே எல்லாம் போக மாட்டாரு. நாங்க அதேதான், நான் எப்படியோ அதுதான் அப்பா. வீடு கடை அந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே. உங்களோட ஹை பட்ஜெட் டாட்டூ எது வரைக்கும் நீங்க பண்ணதுலயே இதுதான் மோஸ்ட் காஸ்ட்லியான டாட்டூ அப்படின்னா என்ன? எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்கிச்சு? இது பேக் ஷோல்டர்ல போட்டோம். அது வந்து ஈகிள். அது மட்டுமா இல்ல டாடி ஹெல்ப் பண்ணாரா? டாடு அப்பவும் கொஞ்சம், நான் 2 பேரும் மாறி தான் போட்டோம். அதுதான் பெரிய ஒர்க்கு. 40K வாங்கணும். அதுக்கு 40 வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது எவ்வளவு நேரம் எடுத்தது? நாங்க நைட்டு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங் 3 o'clock முடிச்சோம். நைட் 9 to மார்னிங். ஆமா. நான் கொஞ்ச நேரம் அப்படியே அங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்பா ஒரு பக்கம் போட்டிருக்கேன். அப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் போடுறது. அந்த மாதிரி மாறி. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு செலிபிரிட்டிக்கு போடணும், இந்த செலிபிரிட்டிக்கு தான்பா நான் டாட்டூ பண்ண ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன செலிபிரிட்டி? வந்து சிம்பு தான். ஏன்னா சிம்புனா ரொம்ப பிடிக்கும். வெறித்தனமான ஒரு டாட்டூ நீங்களே சஜஸ்ட் பண்ணுவீங்க, எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? அவங்க வர இப்போ உடம்புலாம் குறைச்சு வேற லெவல்ல இருக்காங்க. அதனால ஒரு ஹேண்ட் ஃபுல்லா வந்து போடணும் அப்படின்னு ஆசை எனக்கு. சிம்பு சார் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டாட்டூ சஜஸ்ட் பண்ணா ஒரு ஹேண்ட் ஃபுல்லா டாட்டூ சஜஸ்ட் பண்ணுவாங்க பூஜா. சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க இந்த படத்துல பாக்கும்போது இந்த ஒரு ஆக்ஷன் இது இருக்கும்போது, ஃபைட்டிங் சீன்லாம் இருக்கும்போது இந்த கையில அப்படியே ஃபுல்லா போட்டிருக்கேன். ஒரு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. ஓகே, அந்த மாதிரி வந்தா கண்டிப்பா போட்டுருவேன் அந்த டாட்டூ. ஓகே. ஒரு சில கிளைண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி டாட்டூ தான் வேணும்னு சொல்லி உங்ககிட்ட வருவாங்க. பட் வந்து நீங்க வந்து இது வந்து உங்களுக்கு செட் ஆகுது, நான் உங்களுக்கு இது சஜஸ்ட் பண்றேன்னு சொல்லி நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க. அது உங்க ஓகேன்னு சொல்லி ஓகே இது போடுங்கன்னு வாங்களா, இல்ல எனக்கு எனிவே இதுதான் வேணும் அந்த மாதிரிலாம்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்போ அது ஒரு சிலர்லாம் அவங்களே எடுத்துட்டு வருவாங்க, கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நீங்க எனக்கு அதுதான் போட்டே ஆகணும். நம்ம வந்து சொல்லுவோம், அதுல சஜஸ்ட் சொல்லுவோம், நல்லா இல்லைங்க கொஞ்சம் மாத்துங்க, நல்லா இன்னும் சூப்பரா போடுங்க. அவங்க போட்டதே நீங்க ஏன் போடுறீங்க? நம்மளோட ஸ்டுடியோ பொறுத்த அளவுல இப்போ ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண மாட்டோம். அதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றது, கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி. ஏன்னா அதே மாதிரி இருக்க கூடாதுல்ல. இப்போ இது எங்க போட்ட அப்படின்னா தமிழ்நாடு டாட்டூஸ், அந்த மாதிரி கரெக்ட் எக்ஸாக்ட் அந்த மாதிரி யாராவது சொல்லணும். அந்த மாதிரி இருக்கும் போதுதான் அவங்க எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க, எனக்கு இதுதான் போடணும் அப்படின்னா. அவங்க ரொம்ப நேரம் எனக்கு இதுதான் போட்டே ஆகணும் அப்படின்னா கன்ஃபார்ம் நாங்க போட்டு விட்டுறோம். எதுக்கு அவங்க கேக்குறாங்க, நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா அவங்க ஸ்கின்ல தான் நம்ம போட போறோம். அதனால ஓகே அப்படி சொல்றேன். ஓகே. ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? இந்த ஏஜ்ல இருந்தா நம்ம டாட்டூ போடுவோம். ஸ்கூல் இங்கன்னு இல்ல, நார்மலாவே ஏஜ் லிமிட் இருக்கா இல்ல உங்க ஸ்டூடெண்ட் நீங்க? ஆனா அப்படி இப்ப யாரும் அந்த மாதிரி பண்றது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய மோஸ்ட்லி வந்து ரிமூவல் இருக்கா அப்படின்னு கேக்குறது.
ஏன்னா எனக்கு வந்து அடுத்தது நான் படிக்கணும்க்கா, ஸ்டடி பண்ணணும். உங்ககிட்டயே வந்திருக்காங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸ்? வந்திருக்காங்க. நெறைய பேர் வந்திருக்காங்க. அந்த அந்த ஏஜ்ல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம போய் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டுடியோவாண்ட தான் நிக்கிறாங்க. இந்த மாரி ரிமூவ் பண்ணுவீங்களா? அந்த மாரி கேட்குறாங்க நெறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேர். நீங்க ரிமூவல் மட்டும் தான் பண்றீங்க. டாட்டூ பொறுத்தல என்கரேஜ் பண்றது இல்ல. ஆமா பண்ண மாட்டோம். அவங்க வந்தாங்கன்னா சொல்லி அனுப்பிச்சுடுவோம். "ஏன்ப்பா வேணாம். இந்த வயசு கிடையாது. நீ இப்போ உனக்கு 18 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம்னா நீ வாப்பா போட்டுக்கலாம் நம்ம." அப்படி சொல்லி அனுப்பிச்சுடுவோம். அப்புறம் அவங்க யோசிப்பாங்கல்ல நம்ம போட்டு, "ஐயோ! அவங்க காசு வரணும்ன்ட்டு போட்டு விட்டு அனுப்பிச்சுட்டாங்களேப்பா" அப்படின்னு அப்புறம் உங்க நெனச்சிடக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து ஆமா நெறைய பேர் அதாவது ஸ்கூல் பசங்களுக்கு போட்டு இல்ல. நெறைய லவர்ஸோட வந்தவங்களுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஸ்டுடியோக்கு வந்து சண்டைலாம் போட்டு போயிருக்காங்க. "நீங்க ஏன் போட்டீங்க அவங்களுக்கு?" எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அந்த சண்டே எல்லாம் நீங்க? அதெல்லாம் எப்படி நான் வந்து "நீ வாம்மா, வாங்க எங்க கடைக்கு வந்து போட்டுக்கோங்க." நான் அந்த மாரி சொல்லவே இல்லையே. ஆமா. அவங்க தான் அவங்க ஆள் நேம் போடணும். நாங்க அதே மாரி டாட்டூ லவர்ஸ் கூட என்ன சொல்லிருவோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க மேரேஜ் ஆயிட்டு வாங்க. ம். அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். ஏன்னா, இல்ல எனக்கு வேணும். அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்க்கா. எனக்கு உங்களுக்கு சிம்பத்தி காட்டணும்க்கா. அப்படிலாம் சொன்னா கண்டிப்பா நாங்க போட்டு விட்டுருவோம். ஏன்னா, அவங்க கேட்கறாங்க. நம்மள அவங்க ஃபோர்ஸ் பண்றாங்க இல்லையா? அதனால நம்ம பண்ணி விட்டுருவோம். ஆனா, அவங்க நம்ம அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நீ போடணும். போட்டு போ அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். அது அவங்களோட வந்து அவங்களோட விருப்பம். அது போடுறதும், போடாததும் அவங்க விருப்பம். அவங்க சொன்னாங்கன்னா நம்ம போட்டு தான் ஆகணும். ஓகே. ரொம்ப ஏஜ்டான பெர்சன்லாம் வராங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன என்கொயரி பண்ணீங்க டாட்டூ போடுறதுக்கு முன்னாடி? நெறைய ஒரு ஒரு 50 60 பிளஸ் 60. 60 வந்தாங்க. 60 வயசு பாட்டி ஆ. ஆட்டோல வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேர் போட்டு போயிருந்தாங்க. ம். அப்போ எங்களுக்கே ஷாக்கு. பரவால்ல இந்த வயசுலயும் பட் எப்படி வந்து அவங்க அந்த பெயின் எல்லாம் தாங்கிக்கிறாங்க? தாங்குனாங்க. நம்ம எப்பவுமே கொஞ்சம் அவ்ளோ பெயின் இருக்க மாரி போட மாட்டோம். அவங்க போட்ட ஏரியாவும் ஃப்ளஷ்ல வந்து பெயின் அவ்வளவா இருக்காது. பேர் பண்ணலாம் நல்லாவே. அவங்க வந்து கேட்டாங்க. எனக்கு அப்பயே ஆச்சரியமாயிடுச்சு. பரவால்ல இந்த வயசுலயும் வந்து கேட்கறாங்களே! ஓகே. சூப்பர் உங்களுக்கு அப்படின்னு. ரொம்ப எமோஷனலான டாட்டூன்னா என்ன சொல்லுவீங்க? எமோஷனல் டாட்டூனா வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க பையன் பேர் போட்டு போனாங்க. நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன். எதுக்கு இந்த பேர் போடுறீங்க? யார் அது? அப்படி நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்பேன் நான் அவங்க கிட்ட யாரு ம்ஹ்ம். அப்படின்ட்டு. அவங்க வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி பேசுறாங்க பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் ஜெல்லா பேச ஆரம்பிப்போம். அப்போ அவங்க பேரு ஒரு கையில போட்டிருந்தாங்க. போட்டுட்டு இருந்தேன் நான் போட்டுட்டே இருக்கும்போது, "இது என் பையன்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க பையன் வந்து இது விளையாட போம்போது அதாவது இந்த குளம் விளையாடுவாங்க. குளத்துல விளையாடுவாங்க. அந்த குளத்துல விழுந்து இறந்து போயிட்டாங்களாம். தவறிட்டாங்க. அப்போ வந்து எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஐயோப்பா! ஐயோ கடவுளே ஏன்ப்பா? அப்படின்ட்டு ஒரு மாரி எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு. பாவம். ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையன வளர்த்துருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்ட்டு ரொம்ப நானுமே அழுதுட்டேன் அந்த இடத்துல. ஓ! நீங்க ரொம்ப சென்டிமெண்ட் உங்க டாடி மேல. ஆமா. ஏன்னா, நானும் அதே மாரி தான். ஏன்னா, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுனா எவ்வளோ கஷ்டம்னு ம். அம்மாக்கு தான் தெரியும். அதனால அவங்க அந்த ஃபீல் பண்ணும்போது எனக்கும் ஒரு செம அழுவ. ஒரே அழுது அங்க ஃபுல்லா அப்படியே என்னால டாட்டூவே போட முடியல. ஏன்னா, நம்ம ஒரு அழுதுட்டோம்னா நம்மளுக்கு கையில நடுங்க ஆரம்பிச்சுரும் அந்த இடத்துல. எனக்கு அப்போ ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் தான் போட்டு அனுப்பிச்சேனே அவங்கள. இப்ப டாட்டூ போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன அட்வைஸ் குடுப்பீங்க? முன்னாடி என்னென்ன கேட்பீங்க? ஆஃப்டர் கேர் என்ன பண்ணணும்னு ம். சொல்லிட்டு கேட்பீங்க. நான் வந்து என்ன பண்ண சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு ராப் பண்ணிடுவோம் கவர்ல. போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் ஐஸ் கியூப் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு, கவர ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு காட்டன் துணில ஐஸ் வாட்டர் ஊத்திட்டு, துணிய நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிட்டு, டாட்டூல இருக்க அந்த ஆயில்மெண்ட் இருக்கு இல்லையா? ஒரு அடிபட்டா தொடச்சு எடுப்போம் பாருங்க, அந்த மாரி தொடச்சு எடுத்தணும். இன்னைக்கு அவ்வளோதான். 3 டேஸ் கோகனட் ஆயில், 4த் டேலேருந்து வேஸ்லின். ஓகே. அதே மாரி டாட்டூ ரிமூவலுக்கு எவ்ளோ பேர் வராங்க? டாட்டூ ரிமூவலுக்கு இப்ப டாட்டூ வந்து 50 தான், ரிமூவல் 50 அப்படிதான் ஓ! வருவாங்க. ஆமா. ஏன்னா, நெறைய பேரு ஆர்வமா போட்டுர்றாங்க டாட்டூ. அதுக்கப்புறம் அரைக்கணும் வந்து நின்னுடுறாங்க. எனக்கு அழிச்சிடும். "அக்கா நீங்க அப்பயே சொன்னீங்களேக்கா, நான் கேட்டுருக்கணும்க்கா" அப்படின்னுவாங்க. நான் தான் அப்பயே படிச்சு படிச்சு சொன்னேனேம்மா. ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டுக்கு அப்புறம் போட்டோம். அவங்க தான் லைஃப் பார்ட்னர். அவ்வளோதான். ம். அப்படின்ட்டு திருப்பியும் வந்து எதுவும் லவ் பண்ணவும் பண்ணும்போது முடியாது. போட்டா ஆ லவ் பண்ணா அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதனால ஓகே. அது ஒரு அட்வைஸ் எல்லாருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து இப்பலாம் வந்து பிரைவேட் பார்ட்ல டாட்டூ போடணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ம். அதே மாரி சேம் வந்து ஜென்ஸுக்கும் பிரைவேட் பார்ட்ல டாட்டூஸ் போட முடியுமா?
பாசிபிலிட்டி இருக்கா? அது